ஏண்டா மும்பையிலே பெரிய ஜட்ஜு நீ இங்க வந்து ஏண்டா ஒளிஞ்சிருக்க? அது ஒண்ணும் இல்லடா, ரூலிங் பார்ட்டிக்கு எதிரா ஒரு கேஸ் ஒண்ணு வந்துச்சு. எது இண்டேனா இல்ல ஹெச்பியா? என்ன ஏதோ கேஸ் வந்துச்சு நீயே, அதை கேட்டேன். ஐயோ, ஆரம்பிக்கும் போதே வா. சரி சரி சொல்லு. எப்படியும் நான் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க என் வீட்டுக்கு ஒரு பொட்டி அமிச்சாங்க. அதை திறந்து பார்த்தா அது ஃபுல்லா பணம். ஓ வாவ். அப்புறம் என்ன, பொட்டியை தூக்கி பீரோல்ல வச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி கொடுத்துட்டேன். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க அருவாலை எடுத்துக்கிட்டு என்ன வெட்ட வந்துட்டாங்கடா. ஐயா, அதனாலதான் இங்க ஒடியாண்டியா? ஆமாடா, நீதான் எப்படியாவது இதுல இருந்து என்னை காப்பாத்தி விடணும். 60 வயசுல இது மாதிரி ஏதாவது டுபாக்கூர் வேலை பார்த்துட்டே சாவலான் இருக்கேன், அப்படித்தானே? சந்தோஷமா, பட் நாட் மை ஃபேமிலி. அவங்கள எப்படியாவது காப்பாத்து. சரி, ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி பயந்து போன இந்த குட்டி குஞ்சாங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். வாவ், கதையா? நல்லா பேய் கதையா சொல்லு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட லூசு மாடு, ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க, இதுல பேய் கதை வேற சொல்லணுமா? சும்மா கேட. நான் இப்போ ஒரு தைரியத்தோட கதை ஒன்று சொல்ல போறேன். அந்த தைரியத்தோட பேரு நிறுத்து. இது அவர் இல்ல, இவர் வேற. கேசரி, நீலமா பொருடா உர்ற கேசரி. ஹலோ சார், சீக்கிரம் வாங்க சார், இங்க ஒரு எமர்ஜென்சி. ஹலோ ஹலோ சார், கேக்குதா இல்லையா சார்? கேம் விளாண்டது போதும், போனா கூட. ஹலோ, சொல்லியா சார்? இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னையா பிரச்சனை? புதுசா வந்து அந்த 20 கைதிகளும் சேர்ந்து தொழிலதிபர் ரத்தன் சுக்லாவை துரத்தி இருக்காங்க சார். என்னையா பேரு காமெடியா இருக்கு? யோ, இங்க அவரை கொலவனம் துரத்தி இருக்காங்க. நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து காப்பாத்தியா? வரேன். அதுக்கடையில நீங்க முடிஞ்சா போய் தடுக்க முயற்சி பண்ணுங்க. நாங்க தடுக்க முயற்சி பண்ணி அந்த ரவுடிகள்ட்ட வெட்டு வாங்கி மண்டையை போட்டுருவோம். நீங்க கடைசி நேரத்துல உயர் அதிகாரிங்கிற பேர்ல வந்து கிரெடிட்ஸ் அப்புறம் ஆட்டையை போட்டுருவீங்க, அதானே? இனிமே அதெல்லாம் நடக்காது, நீயே வந்து தடு. ஐயா, என்ன பூராத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, தடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் போய் பேச்சுவார்த்தையாவது நடத்தி பாருங்க ஐயா. அதெல்லாம் முடியாதையா, நீயே வந்து பேசிக்க. அடவும் பல்லு கருக. சரி, வச்ச துளை வந்து துளைக்கிறேன். சார், நீங்க வந்து ஒன்னும் கிளிக்க போறது இல்ல, எதுக்கும் பொறுமையாக வாங்க. அவங்க சி பிளாக்கு போயிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா பக்கத்துல ஒரு வளகாப்பு அட்டன் பண்ணிட்டு வந்துடவா? அட யாராவே, சும்மா ஒரு பில்டப்புக்காண்டி பைய வாங்கன்னு சொன்னா அதுக்காண்டி இவ்வளவு பையவா வருவ? கொஞ்சம் சீக்கிரம் வாயா. சரி, இப்ப யாருக்கு அந்த பில்டப் கொடுத்த? சி பிளாக்ல இருக்க நம்ம ஹீரோ மிஸ்டர் புருடா கேசரி. என்னையா நீ சொல்ற பேரெல்லாமே சிரிப்பா வருது. அதுல இந்த பேரை பாரு, கேசரியா. என்னையா திங்கிற ஐட்டத்தெல்லாம் பேரா வச்சிருக்காங்க? கேசரிட்டு பேரை கேட்டது சாஃப்டா ஸ்வீட்டா இருப்பேன்னு நினைச்சியா? மக்காளி அடி ஒட்டு பிரியாணி மாதிரி இருக்குடா. பாக்குறியா? டிஸ்கால். ஊருக்குள்ள யாராவது அடிவட்டி கிடந்தா 108 வந்து காப்பாத்து. ஆனா 108 அடிச்சா யாரப்பா காப்பாத்துவா? பில்டப் பத்தல பெருசு, இன்னும் கொஞ்சம் ஏத்து. நீ கொடுத்த 10 ஓவாக்கி அவ்வளவுதான் ஏத்த முடியும். மறக்காம கக்கூஸ் வாலி எடுத்துட்டு வந்து சேரு. மக்காளி, இந்த KGF படம் வந்தாலும் வந்துச்சு, எவனாவது எவங்கிட்டயாவது கதை சொல்ற மாதிரியே எல்லா பயிலும் படம் எடுக்கிறாங்க. கூடவே சேர்ந்து நம்மளும் பில்டப் கொடுக்க வேண்டியிருக்கு. கிழட்டு பையன் நம்மளதான் குத்தி காட்டுறேன், ஆனா அவன் சொல்றது உண்மைதான். என்னடா பில்டப் கொடுக்க சொன்னா ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? இனிமே எந்த நாயும் எனக்கு பில்டப் கொடுக்க வேண்டாம். எனக்கு இனிமே நானே பில்டப் கொடுத்துக்கிறேன். என்ன, அவருக்கு அவரே பில்டப் கொடுக்க போறாரா? பட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள், ஏன்னா அவர் தான் கேசரி. இந்த புருடா கேசரி எப்போதுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியோகிராஃபி எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர். 2 காதுக்கு நடுவுல பிரைடு எதுக்கு இருக்கு தெரியுமா? நான் போடுற கதையில காது அவிஞ்சிரும், பிரைடு தீஞ்சிரும். ஷாம்பிளுக்கு ஒரு கதை சொல்றேன், டெஸ்ட் பண்ணி பாப்பா. ஐயோ, அதுக்கு பேசாம நானே செத்துருவேன். வாவ்,
யார் நாராயணா அவரு? இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரு, கதை சொல்லியே ஆளுகளை காலி பண்றாரு. இவர் தான் சார் புருடா கேசரி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் ஒரு காலில் தான் விழுவணும். அவ்வளோ பவர்ஃபுல். சார் 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 சார், நான் யாருன்னே தெரியாம என்னை காப்பாத்திருக்கீங்களே, சூப்பர் சார். யாருன்னு தெரியாமலாம் அவனை காப்பாத்தல, நீ பணக்காரன்னு தெரிஞ்சுதான் காப்பாத்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது தெளிவா கேட்கல. ஓ, தூரத்துல இருந்து கதையை கேட்டதுக்கே பாதி காது போச்சா? சரி, பக்கத்துல வா, முழுசா காலி பண்ணிடுறேன். எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவாரு, உன்கிட்ட உதவி கேட்கறவன் கருப்பா சிவப்பான்னு பார்க்காத, ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்காத, ஒருவேளை பொம்பளையா இருந்தா பாரு, ஆம்பளையா இருந்தா அடிச்சு துரத்தி விட்டுரு. அதுலயே அவன் பணக்காரனா இருந்தா மட்டும் பாரு, உதவி செய்யி, பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆவேன்னு சொன்னாரு. நீ எதுக்காவது யூஸ் ஆவல? கண்டிப்பா சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஒரு 5000 கோடி தரவா? அடேங்கப்பா, உதவி பண்ணவனுக்கே 5000 கோடி தரேங்கிறேன். இவன்லாம் எப்பறம் ஜெயிலுக்குள்ள வந்தேன்? அப்படியே உள்ள வந்திருந்தாலும் அந்த 5000 கோடியில 1 கோடி செலவு பண்ணியிருந்தா இவனை காப்பாத்துறதுக்கு 100 பேர் உள்ள வந்திருப்பாங்களாடா. யோ, இந்த லாஜிக் எல்லாம் இவர் கதையில பார்க்க கூடாது. ஏன்னா இவர் லாஜிக்கு அப்பாற்பட்டவர். அது சரி. ஆமா, ஜெயிலுக்குள்ளேயே அவருக்கு எப்படி இவ்வளவு பவர்? அது ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஜெயிலரை நல்லா காக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டாப்ல, அவர் கொடுத்த பவர் தான். யார் அந்த ஜெயிலரு? பாண்டியன், டைகர் முத்துவேல் பாண்டியன். டேய் தம்பி, அம்மா, அத்தனை பேர் அடிச்சிங்களே, நீங்க என்ன சூப்பர்மேனா? சேச்சே, நம்ம சூப்பர் பேட்லாம் அவடு கிடையாது பாப்பா. ஐ அம் பேட்மேன். ஏப்ல சிரிக்கிற அப்படி? சும்மா காமெடி பண்ணாதீங்க தாத்தா. ஆட குட்டி சாத்தாடு, பேட்மேன் சொன்னா பாஸ் பேஜியை போடுவாங்கன்னு பார்த்தா அதை காமெடி சீராக்கி சிரிச்சது மட்டும் இல்லாம தாத்தாடு வேற சொல்றியா? இனிமே தாத்தாடுலாம் கூப்பிடக்கூடாது, வேணும்னா அண்ணனு கூப்பிடு. ஐயோ கிழவர், நீங்க உங்களை போய் எப்படி அண்ணனு கூப்பிடுறது? தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். ஐயா ஐயா, என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது? ஏடா ஸ்கிரிப்ட சொல்லி கொடுக்கலடா அந்த பிள்ளைக்கு? நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயா, நான் பாத்துட்டேன் ஐயா. அட கிளட்டு பையில, கக்கூஸ் வருதுன்னு தண்ணி பிடிக்க போட எப்படா பார்த்த? அதான் கக்கூஸ் வாலியா அன்னைக்கு ஃபைட் பண்றேன்னு சொல்லி உடச்சு புட்டியா ஐயா. அதான் எவன்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த கேசரி பேரை சொல்லு. கக்கூஸ் வாலியா என்ன, சாம்பார் வாலியா கொடுப்பாங்க. ஐயோ, சாம்பார் வாலியெல்லாம் வேணாம் ஐயா, அதை கொண்டு போய் தண்ணி பிடிச்சுக்கணும்னா எரிய. தாத்தா, தாத்தா. என்ன ஆயா? ஐயோ உங்களை இல்ல தாத்தா, இந்த தாத்தாவை கூப்பிட்டேன். ஐயோ ஆண்டவா, ஐயா ஒன்னதான் கூப்பிடுது. தெரியுது மூடு. என்ன தாத்தா திடீர்னு சோகமாயிட்டீங்க? எது திரும்பவு தாத்தாவா? அடவோ டிபன் பாக்ஸ் எவடாவது லவட்டிட்டு போவ? என்ன தாத்தா, உங்க அம்மா மண்டைய போட்டதுனால ஃபீல் பண்றீங்களா? தந்தானன் நானே தானன் நானே. அது வந்து ஆபடா சொல்ல குட்டி, வருத்தமா தான் இருக்கு. சரி இருக்கட்டும், விடுங்க தாத்தா. இனிமே உங்க அம்மா மண்டைய போட்டதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியா? ஏண்டா செல்லா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே மண்டைய போட்டுருவீங்க, அப்புறம் எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு? அடவோ வாயில இடி உழுவ. தந்தானன் நானே தானன் நானே. கரெக்ட் போய் வாயை பிடிச்சி கிளிக்க போற பாருப்ப, பாட்டு விடுதே கேடு. வாவ், ஆயப்பா கெட்டப்ல பாப்பா சூப்பரா இருக்கா சார். யோ, அது ஆயம்மா இல்லையா, ஸ்கூல் டீச்சர்யா. ஓ, ஸ்கூல் டீச்சரா? இது கெட்ட கெட்டுக்கு இதெல்லாம் எங்கிட்ட டீச்சர் ஆக போகுது. இந்த பாப்பாவோட அம்மா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் என்ன, 3வது ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால டீச்சர் ஆக முடியல. அந்த கவலையிலேயே சீக்கிரமே மண்டையை போட்டுருச்சு. அதனால தான் அவளுக்கு பதிலாக இந்த பிள்ளையாச்சும் டாக்டர் ஆக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எது டாக்டரா? ஏதோ டீச்சர் சொல்லிக்கிட்டு இருந்த. டீச்சர் மறண்டேன். டீச்சர் ஆக்கி பார்க்கலான்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச்செல்லாம் கேட்குதோ என்னமோ. உங்க பேச்ச கேட்கலாட்டி நான் கேட்க வைக்கிறேன். பொண்ணை மாட்குட்டி மாதிரி வளர்க்க கூடாது, புலிக்குட்டி மாதிரி வளர்க்கணும். யோ, என்னையா லூஸ் மாதிரி பேசிக்கிருக்க? மான்குட்டி மாதிரி வளர்த்தாலே அந்த பிள்ளை நம்ம பேச்ச கேட்காது. இதுல புலிக்குட்டி மாதிரி வளர்த்தா நம்ம பேச்ச அப்படியே கேட்க? அட ஆமல்ல. சரி, அப்ப பொண்ணை புலிக்குட்டி மாதிரி வளர்க்க கூடாது, பூனைக்குட்டி மாதிரி வளர்க்கணும். இது எப்படி இருக்கு? ஏதோ பரவாயில்ல. அப்படி இல்லாட்டியும் அட்லீஸ்ட் பொண்ணு மாதிரியாச்சும் வளர்க்கணும். அடக்க உடக்கமா இருக்க வேண்டிய இடத்துல அடக்க உடக்கமாவும், கம்பீரமா தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல கம்பீரமா தைரியமாவும் இருக்கணும். அதை விட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி என்ன விடா பண்ணலாம்னு எடுத்துக்கிட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறது, அதை காட்டுறது இதை காட்டுறது, அப்புறம் பஸ்ஸுக்குள்ளாவே என்னை இடிச்சு விட்டேன் அது இதுன்னு சொல்லி ஃபேக்கா ஒரு வீடியோ போட்டு அந்தால தற்கொலை பண்ணி சாக வைக்கிறது,
இந்த மாதிரி எல்லாம் பொண்ணை வளர்க்க கூடாது. ஒருத்தன் உண்மையிலே உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு தெரியுதா, அந்த நாயை அந்த இடத்துல தூக்கி போட்டு கொளுத்துங்க. யார் கேப்பா? இந்த உலகமே உனக்கு சப்போர்ட் பண்ணும். அதை விட்டு ஃபேமஸ் ஆயிருது கேண்டி. இப்போ எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்லியிருக்க? அது வேற ஒரு விஷயம். சரி வா, நம்ம போய் பொண்ணை பூட மாதிரி வளர்ப்போம். எதிர்பாராத சாலை விபத்தில் சிக்கிய ஜெயிலர் ஸ்ரீகாந்த் இயற்கை ஏதி விட்டார், இறைவனடி சேர்ந்து விட்டார். யோ 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 யோ, நான் என்ன சாகலையா, ஆஸ்பத்திரியில தான் கிடக்குறேன். அப்படியா? சாரி, இயற்கை ஏத போகிறார், இறைவனடி சேர போகிறார். சார் என்ன சார் இதெல்லாம்? வண்டியை பார்த்து ஓட்டியிருக்கலாம்ல. பார்த்துதான் கேசரி ஓட்டினேன். ஓரத்தில் ஒரு ஆன்ட்டி போயிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே ஓட்டினேன். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சாகும்போது கூட இப்படியாடா சாகுடு? ஆனால் அதில் ஒரு விஷயத்த கவனித்தேன். ஆன்ட்டி பழசு, அதை ஓட்டின வண்டி புதுசு. அட இளவடத்தை விட நீ எல்லாம் சாக வேண்டிய ஆளுதான். பெசாம செத்துரு, நான் கிளம்புறேன். கேசரி கேசரி நில்லு, இந்த அதை புடி. என்னது, அந்த ஆண்டியோட போட்டாவா? இல்லை, என்னோட போட்டா. கருபா, இது எதுக்கு என் கையில் கொடுத்த? இதை வச்சு நான் செத்ததுக்கப்புறம் மாவீரன் ஸ்ரீகாந்த் இல்லை, மாண்புமிகு ஜெயிலர் மாவீரன் ஸ்ரீகாந்த்னு 20க்கு 20 ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சிரு. அவ்வளோதான், மண்டையை போட்டுற வேண்டியதேன். பாப்பா சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காத பாப்பா. நான் அவனை கண்டி அடியில் பாட்டு பாடவா? அடியிலே அடியிலே ஊசா ஊஸ் சத்தத்தை போடாதே. கேட்டூன்ஸ், நீ வெளியே வாடி, உனக்கு இருக்கு. எப்பா ஏய், நான் வேறு இப்படி பாடலப்பா, இது படத்துல வர்ற பாட்டுப்பா. மாப்பிள, நம்ம பையல போறாங்க, வர சொல்லு. ஐயா ஐயா, நான் சொல்றதை கேளப்பா. சத்தியப்பா இந்த படத்துல இந்த பாட்டு வருவப்பா. அப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணு கொஞ்ச நாள்லயே பெரிய பொண்ணாயிருச்சு. தாய்மாம வீட்ல இருந்து சீட் கொண்டு வந்தாங்களா? கொப்பின் தன்னானே. ஏண்டா, உன்னையும் சேர்த்து உன் குடும்பத்தையே கொல்றதுக்காண்டி விரட்டிட்டு இருக்காங்க. இதுல கதை கேட்கறதே தப்பு, இதுல கதையில டவுட் வேற கேக்குறியா? எருமாடு, சொல்றத மட்டும் கேளு. பெரிய பொண்ணுன்னா பொண்ணு வளர்ந்து பெருசாயிருச்சுன்னு அர்த்தம். அது பெருசாகும் போது நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் வயசாயிருச்சு. நம்ம புருடா கேசரியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை டீச்சர் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் அந்த பொண்ணு சரியா படிக்கவே மாட்டேன்ருச்சு. எருமாடு. எழுதிட்ட 6 பேப்பர்ல 4 பேப்பர் பெயில். எங்க இருந்து டீச்சர் ஆகுறது? ஆயபாதான் ஆளா? பக்கத்து பால்வாடி ஸ்கூல்ல ஆயபா ரிட்டையர் ஆக போதா? சேத்தூர சரியா? நீ படிக்கிற லட்சணத்தை பார்த்தா கடைசியில அதே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல சித்தப்பா, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. படிச்சாவுல பரதேசிடா பட்டையில அடிக்கிறதுக்கு. நீதான் அந்த நந்தினி சீரியல்ல வர ஹீரோ மாதிரி ஒருத்தர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியே, அப்புறம் இப்படி படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு? இதோ பாரு, படிச்சா உனக்கு நல்லது, படிக்கலையா எனக்கு நல்லது. உங்க அப்பேட்டு சொத்த பூரா சுருட்டிடுவேன். படிக்கலையா யாருக்குமே நல்லது கிடையாது. அதனால படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ, இல்லையா ஆயப்பா வேலைக்கு சேர்த்து விட்டுருவேன். பரவாயில்ல, அதுக்காவது சேர்த்து விடுங்க, போய் தொலைறேன். என்ன, அப்போ உன்னால படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாது. இந்த ஆயப்பா வேலையும் ஒன்றும் சுலபமான வேலை இல்ல ஆயா. சின்ன பிள்ளையில மேய்க்கிறது என்ன சாதாரண விஷயமா? ஊட்டி விடுறதுல இருந்து கழுவி விடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணும். அதுலயும் இந்த ஆயப்பா வேலைக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க நம்ம ஊர்ல உள்ள நல்லவங்க. அதனால படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போற வழியை பாரு, அதுவும் ஃப்ரீயா. ஏயா, எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் நல்லா உட்காந்து தின்னுபிட்டு இப்ப என்னைய படி வேலைக்கு போன்னு உயிரை வாங்குற. ஆஹா, இந்த குட்டி சாத்தானுக்கு வளர வளர விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஏப்பா, உங்க அப்பே பட்டைய போட்டதுக்கு அப்புறம் உன்னைய தோல்லை பார்லை தூக்கி போட்டு வளர்த்தேன். அதுக்கு நீ இப்படி கேக்குற? இது ஒண்ணு நீயா என்கிட்ட வந்து கேட்கல, அந்த நந்தினி சீரியலுக்கார பையன் உன்னைய கேட்க வைக்கிற. அவனுக்கு 2 போடு போட்டா சரியா போயிடும். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, என்னை விட்டுருங்க சித்தப்பா. உங்களோட கனவுகளை எல்லாம் என் மேல திணிக்காதீங்க. ஓ அப்படியா? அது ஏன் கனவு இல்லாத்தா, உங்க அப்பே கனவு. ஏன் கனவு உன்னை ஆயமா ஆக்குறது. சரி தொலையட்டும், ஓ கனவு என்னன்னு சொல்லு, அதையாவது நான் நிறைவேற்றுறேன். அது என்னோட கனவு வந்து என்ன, அந்த நந்தினி சீரியல்காரதானே தெரியும். இப்படி நீ அதான் சொல்லுவேன்னு வக்காளி அவன் இருக்கிறதுனால நீ கனவு கட்டுக்கிட்டு இருக்க. இருட்டைக்கு அவனை போட்டு சொல்றேன். ஐயோ சித்தப்பா, வேணா சித்தப்பா. சித்தப்பா சொன்னா கேளுங்க சித்தப்பா. சித்தப்பா, அவனை போட்டு தள்ளுறேன்னு வேகமா கோவத்தோட போன கேசரி சரக்கு போட்டு மாட்டே ஆயிட்டாரு. அடுத்த நாள் காலையில இந்த பிள்ளைய எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வருதுன்னு யோசிக்கும் போது
ஹீரோயினை மீட் பண்ணாரு. அது நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு சொன்னுச்சு. என்ன சைக்காலஜிஸ்டோ, அதை பார்த்தா சைக்காலஜிஸ்ட் மாதிரியே தெரியாது, இருந்தாலும் சைக்காலஜிஸ்ட் நம்ம நம்பணும். சரி, சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவது இந்த பிள்ளைய நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போனாரு நம்ம ஹீரோ. ஹாய் காஜி, எப்படி இருக்க? யோ, என் பேர் காஜி இல்லையா, காட்சி. எது காட்சியா? காட்சிடா இடத்த காட்சிடா, சாராயத்தை காட்சிடியா? நான் இப்படிதான் எப்போது காமெடியா பேசுவேன். ஐயோ, கருமம் கருமம். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. என்னது ஆன்ட்டியா? பாருங்க பாட்டி, ஒண்ணு ஆன்ட்டின்னு கூப்பிடுறான், இல்ல காஜின்னு கூப்பிடுறான். என் ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டேங்கிற ஆண்டி. சீ காஜி, பாட்டி. சரி சரி, கூல் டவுன் கூல் டவுன். ஏன் இப்படி உளர்ற? காதல் வேகத்துல அப்படியே நம்மால் நர்வஸ் ஆயிடுச்சு உலருக்கு. ஆமா, இந்த ஃபேஸ் கட்டை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்துருக்கனே. ஏதாவது பேப்பர்ல பாத்திருப்பிய. நான் டெய்லி ஏதாவது ஒரு சாதனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். போன வாரம் கூட பக்கத்தூர்ல தேர் ஒன்று சேத்துல சிக்கிக்கிச்சு. அந்த தேர் எப்படியும் ஒரு 50 டன் வரும். அதை எடுக்க வந்த புல்டோசரும் சிக்கிக்கிச்சு. அப்புறம் நான் தான் போயிட்டு ரைட் ஹேண்ட்ல தேரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல புல்டோசரையும் பிடிச்சி இழுத்து விட்டு திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு புளிசோரையும் புகசோரையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல தின்னேன். அப்படியா? இந்த மாதிரி புருடாவெல்லாம் கேட்டா, ஏய் நீ புருடா கேசரி தானே? அது ஆமா. நீங்க யாரு? டேய், நான் தான்டா உன் கிளாஸ்மேட் சங்கீதா. எது இந்த சங்குதிர வயசுல சங்கீதான்னு கிண்டல் பண்ணுவாவே, அந்த சங்கீதாவா? அட ஆமாடா. அடாடாடாடாடா, உன்னையெல்லாம் பார்த்து 8 வருஷம் ஆச்சு. கடைசியில நிஜமாவே சங்குதிர வயசுக்கு வந்துட்டிய சங்கீதா. நான் மட்டுமா, நீ இந்த அது அப்படி. ஆஹா, அவசரப்பட்டு வாய விட்டவே. இப்ப நம்ம ஆளுக்கு நம்ம வயசு தெரிஞ்சு இருக்குமே. காச்சி, மீட் மை ஃப்ரெண்ட் புருடா கேசரி. சின்ன வயசுல வாட்டர் டவுசர் ஒன்று போட்டுக்கிட்டு தெரியுவேன். அதை நாங்க எல்லாம் தபால் பட்டின்னு கிண்டல் பண்ணி குப்பையா போட்டு விளையாடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். கிளட்டு சிரிக்கி, இதெல்லாம் யாரையும் ஒட்டு கேட்டா? ஐயோ, இவ வேற ஒரு மாதிரி பாக்குறாளே. அப்ப இவர் உங்களோட கிளாஸ்மேட்டா? யோ, இந்த லட்சணத்துல தான் நீ என்ன ஆண்டி ஆண்டி இத்தனை நாளா கூப்பிட்டு இருந்தியா? அது ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அப்புறம் வாட்டி வரேன். டாடா, பை பை. இந்த மாதிரி அவமானப்படுறதுக்கெல்லாம் கேசரி கவலையே பட மாட்டாரு. இத பத்தி அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? ப்ரோ, ஐ டோன்ட் மைண்ட். சி, வெக்கமே இல்ல. It's Cartoons Day.